2024 பார்லிமெண்ட் போல்ஸ்லயே தெரிஞ்சிருச்சு. மேற்கு மண்டலம் வந்து அப்படியே ஸ்லைட்டா வந்து டவுன்ஃபால் ஆரம்பிச்சிருச்சுன்னு. ரொம்ப ஸ்ட்ராங் தொகுதியிலேயே அவங்களால ஜெயிக்க முடியல. சேலம் எல்லாம் வந்து ஏடிஎம்கே ஜெனரல் செக்ரட்டரி எடப்பாடி பழனிசாமியோட தொகுதி. அங்கேயே மிஸ்டர் செல்வ கணபதி நல்ல நல்ல டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சிருக்காரு. அடுத்தது வந்து ஈரோடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பெல்ட். அங்க வந்து ஏடிஎம்கே ஜெயிக்க முடியல. டிஎம்கே யூத் விங் பிரகாஷ் ஜெயிச்சாரு, அதுவும் பெரிய மார்ஜின்ல. அதே மாதிரி கோயம்புத்தூர் அங்கேயே வந்து அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. கோயம்புத்தூர்ல 3வது இடம், அவ்வளவு பெரிய ஸ்ட்ராங். மேற்கு மண்டலம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் லீடர் எஸ்பி வேலுமணின்னாங்க, அங்கேயும் ஒன்றும் பண்ண முடியலையே. இப்ப நம்ம எடுத்ததுலயே இப்ப மேற்கு மண்டலம் போன தடவை வந்து நீலகிரி வந்து ஏடிஎம்கே ஒரு சீட்டு ஜெயிச்சாங்க. கோயம்புத்தூர் ஸ்வீப் 10, திருப்பூர் 5 சீட் ஜெயிச்சாங்க, ஈரோடு 5 சீட் ஜெயிச்சாங்க, நாமக்கல் 2 சீட் ஜெயிச்சாங்க, கரூர் வந்து டிஎம்கே ஸ்வீப், சேலத்துல 11 சீட்ல 10 சீட் ஜெயிச்சாங்க. இப்ப ஒரே ஒரு எக்ஸாம்பிள், மூணு டிஸ்ட்ரிக்ட் கான்ஸ்டிட்யூன்சி மட்டும் நான் சொல்லிடுறேன். அப்புறம் அடுத்தது வந்து நம்ம ஃபைனல் ஒப்பீனியன் போட்டு சொல்றேன். இப்ப கோயம்புத்தூர் நிலவரம், நீலகிரி ஆரம்பிக்கலாம். நீலகிரியில போன தடவை டிஎம்கே 2, ஏடிஎம்கே 1, இந்த தடவை டிஎம்கே 3 ஸ்வீப். கோயம்புத்தூர்ல இப்போ நிலைமைக்கு டிஎம்கே கூட்டணி 7 தொகுதியில் முன்னிலை, ஏடிஎம்கே 3 தொகுதியில் தான் முன்னிலை. திருப்பூர்ல போன தடவை ஏடிஎம்கே 5, டிஎம்கே 3. இப்போ டிஎம்கே அலையன்ஸ் 5 தொகுதியில் லீடிங், 3 தொகுதியில் தான் ஏடிஎம்கே லீடிங். கடைசி தொகுதி சொல்லிடுறேன், ஈரோடு. போன தடவை ஏடிஎம்கே 5 தொகுதி ஜெயிச்சாங்க, இந்த தடவை வந்து டிஎம்கே அலையன்ஸ் 5 தொகுதியில் லீட், ஏடிஎம்கே 3 தொகுதியில் தான் லீடு. இதோட சேலம் சொல்லிடுறேன், போன தடவை வந்து ஏடிஎம்கே 10 தொகுதியில ஜெயிச்சாங்க, ஒரு தொகுதியில டிஎம்கே ஜெயிக்க முடிஞ்சது. இந்த தடவை ஷாக்கிங், டிஎம்கே நல்ல ஃபேர் பண்றாங்க, ஏடிஎம்கே 7 தொகுதியில் தான் லீடு, டிஎம்கே 4 தொகுதியில் லீடு, 4 தொகுதியில டிஎம்கே லீடு. இது அப்படியே மாறுது. அப்ப வெஸ்ட்லயே இப்படி ஆரம்பமாகும் போது வெஸ்ட் வந்து நீங்க கவுண்டிங் அப்போ வெஸ்ட் ஆரம்பிச்சு வெஸ்ட் பார்த்துட்டீங்கன்னு வைங்க, இதே ட்ரெண்ட் தான் தமிழ்நாடு பூரா போகும். இந்த ட்ரெண்ட் வந்து மாறாது. கவுண்டிங் அப்போ நீங்க டெல்டாவும் 10 சீட்டு சவுத்து பார்த்துட்டீங்கன்னா இதுதான் ட்ரெண்ட் த்ரூ அவுட் தமிழ்நாடு கண்டுபிடிச்சிடலாம். நீங்க ஒரு 9:30 உங்களுக்கு தெரியும்.